ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது அமாவாசை, ஆடி மாத அமாவாசை. ஆடி மாத பண்டிகைகள் நிறைய பார்த்துக்கிட்டே வருகிறோம். அந்த வகையில் ஆடி மாத அமாவாசையின் சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த வருடம் ஆடி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருகிறது. புதன்கிழமை அன்று வருகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்றைய தினம் கூடுகின்ற யோகங்கள், அந்த மற்ற கரணங்கள், இதையெல்லாம் நாம் குறிப்பிட்டு பெரியவங்கள்லாம் நிறைய விசேஷமான விளக்கங்களை அதற்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரொம்ப அதுக்குள்ளே கூர்ந்து போக வேண்டாம். பொதுவாகவே நாம் நித்திய தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அடியேன் குருநாதர் நிறைய வர்ணித்திருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வருடத்திற்கு வருகின்ற 96 நாட்கள், அதாவது ஷண்ணாவதி தர்ப்பண நாட்கள்னு சொல்லுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, அதை தவிர மற்ற பிற நாட்கள் அப்படியாவது செய்வது மிகவும் விசேஷம். அப்படி இல்லைன்னாலும் மாதம் வருகிற அமாவாசைக்காவது கட்டாயம் நாம் செஞ்சாகணும். அதை தவிர நம்முடைய முன்னோர்களுடைய திதியை அறிந்து அப்போ செய்யணும். அடுத்து மகாலய பக்ஷம்னு ஒன்று வரும், 15 நாட்கள். சில பேர் இறந்த திதியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி இந்த 15 நாட்கள் நம்ம பொதுவாக ஒரு தர்ப்பணம் இந்த மகாலய பக்ஷ நாட்களில் நடக்கும். சரி, இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பண்டிகைகளை அழைத்து கொண்டு வருகின்ற மாதம்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒவ்வொரு நிதமும் நித்தியமும் தினந்தோறுமே ஒரு பண்டிகை மாதிரி தான் இருக்கும். அம்மன் வழிபாடு, முருக வழிபாடு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வழிபாடுகள் நிறைந்த ஒரு நாள் ஆடி மாதம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பூலோகத்துக்கு வந்து இறங்குகின்ற நாள் இந்த ஆடி அமாவாசை திருநாள். அப்படி இந்த நாட்களில் மட்டும், குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் அவங்க யமலோகத்திலிருந்து, பித்ருமண்டங்களிலிருந்து நமக்கு பூலோகம் வருவதற்கான அனுமதி உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவரவர்களுக்குடைய திதி நட்சத்திரம், அவங்க திதி வாங்கிக்கிறதுக்காக அவங்க வருவாங்க. அதை தாண்டி இந்த மகாலய பக்ஷம், இந்த ஷண்ணாவதி நாட்கள், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் அவங்க வருவாங்க. அப்போ யம பகவான் அவங்க போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கொடுக்குற எள்நீரை ஏற்றுக்கொண்டு வருவதற்கான அனுமதிகள் அவர்களுக்கு உண்டு. அப்படி அவங்க ஆடி மாதம் வந்து இங்கே பூலோகத்தில் இருந்து புரட்டாசி மாதத்தில் வருகிற இந்த மகாலய பக்ஷத்தை, அந்த பூஜைகளை எல்லாம் ஏற்று மீண்டும் தை மாதம் அமாவாசை அப்போ வருது இல்லைங்களா, அப்போ திருப்பியும் அவங்க இருப்பிடத்துக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு உண்மையான ஒரு விஷயம் நமக்கு முன்னோர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு, மகா அப்படின்னா பெரியது அப்படிங்கிறது அர்த்தம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் பித்ருக்கள் பூஜைக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக குறிப்பிடப்படுகிறது. அந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்னு பாருங்கள். முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக எள்ளு, நன்னீர், சுத்தமான நீர், இல்லைன்னா புனித நீர், காவிரி, கங்கை நீர், அந்த மாதிரி ஆற்று நீர் கிடைச்சா சிறப்பு, தர்பை, இந்த 3 விஷயந்தான் நமக்கு தேவை. ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு, இதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சபாத்திரம், உத்தரணி, அந்த தூபக்கால், கற்பூரம் வச்சு காமிப்போம் இல்லைங்களா, இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஒரு சாமான்கள் அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு, இந்த ஹோமம் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ருத்ரபாதம், திருவெண்காட்டில் இருக்கின்ற ருத்ரபாதம். இந்த விசேஷமான நாளில் நாம் எங்கே வச்சு பூஜை செய்கிறோங்கிறதும் நமக்கு கணக்கில் இருக்குது. அதாவது நீர்நிலைகளில் 3 ஆறுகள், 3 கடல்கள், இந்த மாதிரி சங்கமிக்கிற இடத்துல செய்கிறது ரொம்ப விசேஷம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் குளங்கள், மகாமக குளம், உப்பிலியப்பன் தீர்த்த குளம், மகோராத்திர தீர்த்தம்னு பேர். அப்போ எப்போவுமே அங்கே செய்யலாம். ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தத்தில் 24 ஹவர்ஸ் நீங்கள் குளிக்கலாம், செய்யலாம், எல்லாம் செய்யலாம். மற்ற கடற்கரைகள் எல்லாம் அப்படியெல்லாம் நாம் நீராட முடியாது.
நதிக்கரைகளில், குளக்கரைகளில், அந்த மாதிரி இடத்துலலாம் நாம் போய் இந்த தர்ப்பணாதி பூஜைகளை செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். பெரியவங்க உடனே வந்து அதை வாங்கிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, எங்களுக்கு அப்படியெல்லாம் போகக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை. ஒன்று வசதி காரணமாக இருக்கலாம், இல்லை வயது காரணமாகவும் இருக்கலாம், இல்லை நாங்கள் எங்கேயோ வெளியூரில் இருக்கிறோம், நாங்கள் இந்தியாவிலேயே இல்லை, அப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு விருட்சங்களுக்கு கீழே, ஒவ்வொரு விருட்சத்துக்கு கீழே நாம் இந்த மாதிரி பூஜைகளை எல்லாம் செய்கிறோன்னா ரொம்ப விசேஷம். அரச மரம், மாலமரம், வில்வ மரம், நெல்லி மரம், எது கிடைக்குதோ வேப்ப மரம், அதை அடியில் உட்காந்து செய்யுங்க. இல்லை நாங்கள் இருக்கிற ஊரே வந்து இந்தியா கிடையாது, இன்னும் ஜாதி, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், அங்கே இந்த மரமும் கிடையாது, இப்படிப்பட்ட கோயிலும் கிடையாது, இல்லை வேறு ஏதோ காரணம் எங்களுக்கு அப்படி போக முடியாதுன்றப்ப தாராளமாக வீட்டிலேயே நீங்கள் இந்த பூஜைகளை செய்யலாம். ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு நிறைய எளிமையான தர்ப்பண பூஜை முறைகள்னு இருக்குது உங்களுக்கு. அகத்திய விஜயம்ன்ற புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக இதனுடைய விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் கூட நீங்கள் வாங்கி பண்ணலாம். ரொம்ப ஒரு 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே தான் புஸ்தகம் இருக்கும், வாங்கி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த தர்பையை வச்சு, இந்த எள்நீரை வச்சு உங்கள் பெரியவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு அந்த நீரை வார்த்து விடுங்கள். அவ்வளோதான். 3 முறை அவங்க பேரை சொல்லி அந்த நீரை அந்த தர்பையிலையும் அந்த எள்ளுலையும் போட்டுட்டு அந்த தண்ணி வந்து கால்படாத இடமாக போடணும். எள்ளு முளைக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓடுகிற தண்ணியிலையோ இல்லை கடல்லையோ எங்கேயா கொண்டு போய் அதை சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன வழக்கமோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக படையல் போடுவாங்க, வடை பாயாசம் எல்லாம் செஞ்சுட்டு. இங்கே பாருங்கள், குளத்துக்கரையில் அவர் வயதானவர், அவரால் உட்காந்து பெருசாக செய்ய முடியலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம், ஆனால் செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு குளம் இருந்ததுன்னா கூட ஒரு கோயில் குளத்தில் இருந்து அந்த மாதிரி அந்த தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அதை வந்து ஒரு 3 முறை நாம் பிரதட்சணம் செய்யணும். ஏன்னா அது ஒரு நமக்கு ஒரு பித்ருமண்டலத்துக்கு போக வேண்டிய தண்ணி இல்லையா, அப்போ உங்கள் பெரியவங்கள்லாம் அதில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். எதுவுக்குமே உங்களுக்கு பக்தி தான் முக்கியங்க, அதுதான் உங்களுடைய அளவுகோல். பெரியவங்க வந்து வாங்கிக்கிறது இதையெல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது தான தர்மம், ஒரு பசுமாட்டுக்கு ஒரு இல்லைன்னா ஒரு ஏதாவது எறும்பு காக்கைக்கு, கட்டாயம் காக்கைக்கு எனக்கு உணவு வைப்பாங்க, ரொம்ப விசேஷமாக சமைச்சிட்டு உங்கள் படையலெல்லாம் போட்டு. ஆனால் கட்டாயம் பசு கண்ணிக்கு ஒரு வாழைப்பழமோ ஒரு வெல்லம் அரிசி அது மாதிரியெல்லாம் கொடுக்கணும். நிறைய கொடுத்து பசுவுக்கு வயிற்றுக்கு போகிற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, பேதி ஆகிற மாதிரி. அதனால் நீங்கள் அன்றைக்கி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு 21 வாழைப்பழம் அந்த மாதிரி நீங்கள் பசுவுக்கு கொடுக்கலாம். அகத்திக்கீரையும் அன்றைக்கி கொடுப்பாங்க. இல்லையா நீங்கள் அந்த கோசாலையில் கூட போய் கொடுக்கலாம். எப்படி சௌகரியமாக அப்படி செய்யலாம். அதை தாண்டி அன்றைக்கி நம்ம சில விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். சில காய்கறி தவிர்க்கணும், சில காய்கறியை சேர்க்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு பெரிய ஸ்லோகமே ஒன்று இருக்குது. நீங்கள் முக்கியமாக அன்றைக்கி வந்து பூண்டு, வெங்காயம், கட்டாயம் யாரும் வந்து அன்றைக்கி நான்வெஜ் அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவும் கூடாது. அதே போல் உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, மஷ்ரூமு, ப்ரொக்கோலி, அந்த நூல்கல், அந்த மாதிரி சில காய்கறி, முருங்கைக்காய், இதெல்லாம் அன்றைக்கி சமைக்க மாட்டாங்க. நாட்டு காய்கறிகள், பித்ரு காய்கறிகள், அவரைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பிரண்டை அன்றைக்கி ரொம்ப முக்கியம். பிரண்டை, பலாமுசு, பாகற்காய், இந்த 3 காய், வாழைக்காய் கட்டாயமாக சேர்ப்பாங்க. அன்றைக்கி செஞ்சுட்டு உங்களால் நீங்கள் வந்து ஒரு ஐயர் வச்சு செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களால் எளிமையாக நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு யாரான ஒரு ஐயருக்கு வந்து ஒரு கிரண்ய தானம்னு சொல்லுவாங்க. 2 வாழைக்காய், கொஞ்சம் பச்சரிசி, அவர் ஒரு அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தில் ஒரு 2 நாளுக்கு சமைக்கிற மாதிரி ஆனாலும் 1 கிலோ 2 கிலோ பச்சரிசி, உங்களால் முடிஞ்ச தட்சணை ஒரு 21 ரூபா 51 ரூபா, அதிகமாக 500 ரூபா கூட உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன முடியுதோ அப்படி ஒரு தட்சணையம் அன்றைக்கி கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான பலன்கள். அது பிராமணனுக்கு நம்ம கோயிலில் இருக்கவங்க. இதை பாருங்கள், இந்த காரவள்ளி சதம், வஜ்ரவள்ளி சதத்ரயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரவள்ளி வந்து உங்களுக்கு வஜ்ரவள்ளிங்கிறது வந்து உங்களுக்கு இது பிரண்டை, உங்களுக்கு காரவள்ளி வந்து உங்களுக்கு பாகற்காய், உங்களுக்கு அது மாதிரி பனசம் அப்படின்னு சொன்னால் பலாமுசுவை தான் பனசம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் சேர்த்து சமைச்சாலே 1000 காய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு முறை பார்த்திங்கன்னா துர்வாச மகரிஷி ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்க மகரிஷி தினம் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். பூஜைகள் நித்திய அனுஷ்டானம் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா தினம் ஒரு சிவனடியார்
பிள்ளையாருக்கு உணவிட்டு தான் தான் உணவு ஏற்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது துர்வாசர் அவருடைய சிஷ்யர்களோடு வராங்க. வரும்போது, வாங்க சுவாமி சாப்பிடுங்க, எங்கள் கணவர் குளிக்க போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் 1000 காய் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போன உடனே அவருக்கு அந்த அம்மாவுடைய கணவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு அவங்க வாழ்த்துறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கோவக்கார மகரிஷி இல்லையா? எப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரவள்ளி, வஜ்ரவள்ளி இதுக்கெல்லாம் 300 பலாமுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600, ஆக மொத்தம் உங்களுக்கு 900க்கு மேலே வந்துடும். அதுவே 1000 வரும். அது கூட அவரைக்காய், உங்களுக்கு வாழைக்காய், கத்தரிக்காய், இது மாதிரி மற்ற நாட்டுக்காய், கொத்தவரங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இந்த மாதிரியான காய்கறி எல்லாம் சேர்த்து 1008ன்னு செஞ்சு நான் சமைச்சிட்டேன் அப்படின்வாங்க. அது மாதிரி நீங்கள் கூட அன்றைக்கி அந்த மாதிரி சமைச்சு ஒரு முழு வாழை இலையில் யாருக்கானும் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இல்லை கூப்பிட்டு நீங்கள் வச்சு உட்கார வச்சு கூட வடை பாயசத்தோடும் சாப்பாடு போடலாம். இதற்கு அளப்பரிய பலன்கள் உண்டுன்னு அடியேன் வாத்தியார் அடிக்கடி வலியுறுத்துவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கின்ற மகாமகக்குளம். இப்போ ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று செஞ்சால் 1000ன்னு. அந்த மாதிரி நாம் செய்கின்ற இடம், அதாவது திரு அண்ணாமலையில் செய்கின்ற தான தர்மங்களுக்கு அளப்பரிய பலன் உண்டு. பலன் பார்க்காம நம்ம பூஜைகளை நாம் செய்யலாம். அந்தந்த இடத்துக்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டு. நம்முடைய பக்தி தான் முக்கியம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா. ஓம்.